எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் 6 அதில் சாப்டர் 3 நம்பர் பிளேயில் 5th டாபிக் 3.5 ட்ரெட்டி பேலண்ட்ரோமிக் பேட்டர்ன்ஸ். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்டைன் நம்பர்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 66 இருக்கட்டும், ஆர் 575, 797, 1111 இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதும் போதும் இங்கே வந்து இப்போ லெஃப்ட் டு ரைட் எழுதியிருக்கோம். நம்ம இப்போ இதை ரைட் டு லெஃப்ட்னு ரிவர்ஸ் பண்ணி எழுதுறோம் இந்த டைரக்ஷன்ல. ஸோ 66, 575, 797 அப்படியே டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ணி எழுதும் போதும் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம palindromic patterns or palindromes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த palindromic numbers இது வந்து ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ இந்த palindromic numbers வந்து மல்டிபிள் டிஜிட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த palindromic numbers வந்து மல்டிபிள் டிஜிட்ஸ்ல நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். லைக் 121, 313, 222. ஸோ இப்போ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ இந்த palindrome numbers எல்லாம் யூசிங் டிஜிட்ஸ் 1, 2, 3 யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஆல் பாசிபிள் 3 டிஜிட் palindromes அப்படின்னு நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஆல் பாசிபிள் 3 digits palindromes யூசிங் டிஜிட் வந்து 1, 2, 3 1, 2, 3 மட்டும் யூஸ் பண்ணி என்னென்ன 3 digit palindromes எல்லாம் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக். 121க்கு முன்னாடி 111, அப்புறம் 121, 131, நெக்ஸ்ட்டு 1ல ஆரம்பிக்கிறது அவ்வளோதான். 212, 2222, 232, 2ல ஆரம்பிக்கிறது அவ்வளோதான். அப்புறம் 313, 323, 333. ஸோ இந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி டிஜிட்ஸ் எழுதினாலும் அதே நம்பர்ஸ் தான் வரும். ஸோ மொத்தம் 9 பாசிபிள் palindromes இருக்கு வித் டிஜிட்ஸ் யூசிங் 1, 2, 3. 9 பாசிபிள் palindromes, அதாவது 3 digit palindromes யூசிங் தி டிஜிட்ஸ் 1, 2, 3. இப்போ இந்த palindromeலயே ரிவர்ஸ் அண்ட் ஆட் palindromesனு ஒரு டாபிக் இருக்கு. நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணா palindrome வரும். ரிவர்ஸ் அண்ட் ஆட். ஃபார் எக்ஸாம்பிள் 34ங்கிற நான் நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 34 ரிவர்ஸ் பண்ணா 43. ஸோ நான் ஆட் பண்ணா 77. இட் இஸ் அ palindrome. இதே மாதிரி 48ங்கிற நம்பர், இதை ரிவர்ஸ் பண்ணா 84, ஆட் பண்ணா 8 + 4 12, 21, 1 + 4 + 8, ஆட் பண்ணா 13. இது palindrome கிடையாது. ஸோ இதை திருப்பி நான் ரிவர்ஸ் பண்றேன். 231, ஆட் பண்ணா 363. இட் இஸ் அ palindrome. ஸோ எனி நம்பர், ஒரு 2 digit 3 digit நம்பர் எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணிட்டே போனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல we will reach a palindrome number. ஸோ இதுதான் ரிவர்ஸ் அண்ட் ஆட் palindrome. இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு. அதாவது பில்லியன் டைம்ஸ் இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணியும் அந்த நம்பர்ஸ் வந்து palindrome ரீச் ஆகாமலையும் இருக்கு. அண்ட் சில நம்பர்ஸ்க்கு நிறைய ஸ்டெப், இப்போ நம்ம இங்கே இது ஒரே ஸ்டெப்ல வந்துச்சு, இங்க 2 ஸ்டெப் எடுத்தோம். சில நம்பர்ஸ்க்கு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் அந்த மாதிரியும் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, will reversing and adding. ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ், ஆடிங் நம்பர்ஸ் ரிப்பீட்டட்லி நம்ம ரிப்பீட்டடா பண்ணும்போது like starting with 2 digit number always gives a palindrome. ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, வில் ரிவர்சிங் அண்ட் ஆடிங் நம்பர்ஸ் ரிப்பீட்டட்லி. இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம், இது மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஸ்டார்டிங் வித் 2 digit நம்பர், இது ஒரு 2 digit நம்பரில் ஆரம்பிக்கும் போது
ஆல்வேஸ் நம்ம palindrome ரீச் பண்ணிடுவோம். எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைண்ட் அவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 34, 43 அதை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். 29 இதை ரிவர்ஸ் பண்ணால் 92. ஸோ ஆட் பண்ணும்போது 11, அகெயின் இதை ஆட் பண்ணும்போது 12. ஸோ 121, இட் இஸ் அ palindrome. அகெயின் ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுக்கும்போது நமக்கு அதுதான் வருது. இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அனதர் ஆப்ஷன்னா லெட்ஸ் டேக் 56. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணால் 65. 6 + 5 11. இதை ஆட் பண்ணால் 12. ஸோ அகெயின் திஸ் இஸ் அ palindrome. அப்போ நிறைய 2 டிஜிட் நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து ஃபைனலாக ஒரு palindrome வருது. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்டைன் நம்பர்ஸ் எல்லாம் எத்தனை தடவை பண்ணா கூட, ஒரு பில்லியன் டைம்ஸ் அந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணா கூட palindrome வராது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அந்த சர்டைன் நம்பர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 196, 295, அப்புறம் 394. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பில்லியன் டைம் ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது கூட ஒரு palindrome ஃபார்ம் ஆகலை. இந்த நம்பர்ஸ்க்கு பேரு லிட்ரல் நம்பர். நம்ம மேபி சாம்பிளுக்கு ஒரு 2-3 ஸ்டெப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 196. ஸோ 196 நான் வந்து ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு 691 கிடைக்கும். ஸோ நான் இதை ஆட் பண்ணும்போது 887. இது palindrome கிடையாது. இதை நான் ரிவர்ஸ் பண்ணும்போது 788 கிடைக்கும். இதை நான் அகைன் ஆட் பண்றேன், பண்ணா 1675. 1675 palindrome கிடையாது. ஸோ 1675 நான் ரிவர்ஸ் பண்ணும்போது 5761 வரும். இதை நான் ஆட் பண்றேன் 7436. இதுவும் palindrome இல்லை. ஸோ இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி certain exceptions இருக்கு. though it is not a 2 digit, like 3 digit numbersல தான் exception இருக்கு. 2 digit number ஆல்மோஸ்ட் எல்லா நம்பருமே நம்ம palindrome ரீச் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஒவ்வொரு 2 டிஜிட் நம்பரை எடுத்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் கொடுத்துருக்கிற டேட்டா படி, லைக் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சபடி ஆல்மோஸ்ட் ஆல் 2 டிஜிட் நம்பர்ஸ்ல நம்ம இந்த ரிவர்ஸ் அண்ட் ஆட் பண்ணும்போது டெஃபினட்டா நம்ம palindrome ரீச் பண்ணிடுறோம். 3 டிஜிட் நம்பர்ல இருந்து தான் நமக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, லைக் 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர் அண்ட் சோ ஆன். ஸோ அப்பதான் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. 2 டிஜிட் நம்பர்ல we always reach the palindrome. ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கு நம்ம 2 டிஜிட் நம்பர் ட்ரை பண்ணாத எக்ஸாம்பிள்ஸா எழுதிட்டு அண்ட் கொடுத்துருக்கிற ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல்ல இருக்கக்கூடிய டேட்டா படி 3 டிஜிட் நம்பர்ல தான் we have the exceptions called natural number அப்படின்னு சொல்லிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதிடலாம். ஸோ நம்ம இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, ஃபார் மோஸ்ட் 2 டிஜிட் numbers this method will eventually produce a palindrome அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் எழுதி we have to conclude it. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம 2 டிஜிட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். எழுதிட்டு அப்புறம் 3 டிஜிட்ஸில் இந்த மாதிரி இருக்கிற எக்ஸப்ஷன் எழுதணும். அதை ஒரு சாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நம்ம இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ ஒரு பசில் கேட்டிருக்காங்க, நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ இந்த பசில் டைம்ல I'm a 5 digit palindrome, I'm an odd numberன்னு சொல்லியிருக்காங்க. My T digit is double of my U digit. ஸோ இந்த T digit வந்து யூனிட்ஸ் டிஜிட்டை விட டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் my H digit is double of my T digit. இந்த H digit வந்து இதை விட டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. who am I ன்னு கேட்குறாங்க. ஸோ I'm an odd numberன்னு சொன்னனால நான் அந்த lowest possible odd number வந்து 1 இருக்கும். ஸோ இதை டபுள் பண்ணா 2, இதை டபுள் பண்ணா 4. அப்போ இது palindromeங்கிறனால 1000th பிளேஸ்லயும் 2, 10,000th பிளேஸ்ல 1. இதுதான் பாசிபிள் சான்ஸா இருக்கும். இப்ப இதுவே இது ஆட் நம்பருக்கு வேற ஒரு ஆப்ஷன் பாக்குறோம்னா நம்ம 3 எடுக்கலாம். இதை டபுள் பண்ணா 6, பட் 6 டபுள் பண்ணி 12ன்னு எழுத முடியாது. ஏன்னா இது ஒரு டிஜிட் தான் எழுத முடியும். ஸோ 3 எடுத்ததுக்கே இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் 5,
7 ஹையர் ஆட் நம்பர்ஸ் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம வேர்ட்ஸில் எழுதணும், விச் இஸ் 12,421. ஸோ பேலண்ட்ரோம்ஸ்க்கு இந்த மாதிரி பசில் கொஷின்ஸ் இருக்கலாம், இல்லை ஜென்ரிக்கான கொஷின்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது பேலண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதெல்லாம் சிம்பிள். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது பேலண்ட்ரோமா இல்லையானா ரிவர்ஸ் பண்ணி எழுதி பார்க்கணும். அதே நம்பர் இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் அ பேலண்ட்ரோம், அப்படி அதே நம்பர் வரலைன்னா நோ இட் இஸ் நாட் அ பேலண்ட்ரோம். ஸோ எக்ஸாம்பிள் 356 இது பேலண்ட்ரோமான்னு கேட்டால் ரிவர்ஸ் பண்ணி எழுதி பாருங்க. அதே நம்பர் வருதா? நோ. ஸோ நோ இட் இஸ் நாட் அ பேலண்ட்ரோம். 121 ரிவர்ஸ் பண்ணி எழுதி பார்க்கணும், அதே நம்பர் தான் வருது. ஸோ எஸ் இட் இஸ் அ பேலண்ட்ரோம். இந்த மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதோட இந்த டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.